Hi students, 12th Computer Science Unit 2 Chapter 7 அதை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் Python the functionsல அந்த சாப்டரில் நம்ம பார்த்துட்டு இருந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸில் 4 டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் சொன்னேன். அந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸில் 2 டைப்ஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா? ரெக்வயர்மெண்ட் ஆர்குமெண்ட்ஸும் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் பற்றி பிஃபோர் கிளாஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ now the class will be discuss arguments, default arguments. So another one, variable length arguments. The 2 arguments பற்றி இந்த கிளாஸில் நான் என்ன பண்ணலாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, டிஃபால்ட் ஆர்குமெண்ட் என்ன. ஸோ டிஃபால்ட் அப்படின்றது தானாகவே ஒரு செயலை செய்யக்கூடியது. நம்ம வந்து இன் கேஸ் வேல்யூ நம்ம கொடுக்காத போயிட்டோம், கம்பைலர் ஆகப்பட்டது இங்கே வந்து இன்டர்பிரேட்டர் ஆகப்பட்டது, தானாக ஒரு வேல்யூ என்ன பண்ணும் அதுவாகவே எடுத்துக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆகக்கூடியதான் டிஃபால்ட். ஸோ டிஃபால்ட் அப்படின் போது இந்த இடத்துல டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து நான் வந்து அந்த வேரியபிளுக்கு கொடுக்காது விட்டால், ஆர்குமெண்ட்ஸ் வந்து நான் கேஸ் நான் கொடுக்காது விட்டேன்னா அதுவாகவே நான் என்ன பண்ணிருக்கேன் பாஸ் பண்ணாத வேல்யூ என்ன பண்ணும் அதுவாகவே எடுத்துக்கும். ஸோ எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ், the Python, the default arguments is an arguments that take the value if no value is provided the function called. ஒரு ஃபங்க்ஷனை அழைக்கும் பொழுது அந்த ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட் நான் பாஸ் வேல்யூ கொடுக்காது விட்டுட்டால் ஸோ தானாகவே என்ன பண்ணும் அந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளும். ஸோ இந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆகுறது டிஃபால்ட் ஆர்குமெண்ட். ஈஸியான கான்செப்ட் தான், ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கான்செப்ட் அல்ல. ஸோ அதுக்குரிய எக்ஸாம்பிள் பாருங்களேன். DEFன்றது கீவேர்டு. ஸோ ஒவ்வொரு டைம் நான் எழுதி போட்டிருக்கேன். DEFன்றது கீவேர்டு. print info அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன் நேம். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பராமீட்டர், நேம்ன்றது ஒரு பராமீட்டர், DOPன்றது ஒரு பராமீட்டர். மறந்துடாதீங்க, DOPன்ற ஒரு பராமீட்டர், நேம்ன்றது ஒரு பராமீட்டர். 2 ஆர்குமெண்ட்ஸை நான் பாஸ் பண்ண போறேன். அதுக்காக அந்த மாதிரி பேரண்ட்ஸ் பிராக்கெட்டுக்குள்ள கொடுத்துருக்கிறேன். சரிங்களா? இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள என்ன வச்சிருக்கேன்னா நேம் அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகிறதுக்காக நேம் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கேன். இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன DOP, ஸோ டேட் ஆஃப் பர்த். ஸோ DOP அப்படின்றதுக்கு இது மாதிரி மென்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். ரிட்டர்ன், இந்த இடத்துல ரிட்டர்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆகப்பட்டது. நம்ம என்ன பிரிண்ட் பண்றோமோ அது எல்லாமே வேல்யூனது பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த இடத்துல கால் ஸ்டேட்மெண்ட் எது சார் அப்படின்னு கேட்டா இதுதான் கால் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஒரு ஃபங்க்ஷனை அழைக்கக்கூடிய இடம். கால் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஃபங்க்ஷனை அழைக்கக்கூடிய இடம் இதுதான். இதோட நேமோ கால் பண்ற ஸ்டேட்மெண்ட் நேமோ ஃபங்க்ஷன் நேமோ சேமா இருக்கும். இப்போ பாருங்க, இந்த இதுக்குள்ள ஒரே ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கிறேன். ஆனா எத்தனை வேல்யூ இருக்குது, பாராமீட்டர்ஸ் இருக்குது, 2 பாராமீட்டர்ஸ் இருக்குது. நல்லா மறந்துடாதீங்க. பாருங்க, இந்த இடத்துல ஒரு பாராமீட்டர் ஆர்குமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கிறேன். ஆனா இங்க இருக்குது என்னது 2 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணிருக்கணும் DOPன்னு சொல்லி நான் கெட் பண்ணிருக்கேன். ஆனா பிஃபோர் என்ன கொடுத்துட்டேன் இந்த வேல்யூ கொடுத்துட்டேன். இப்போ கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி அழைக்கும் பொழுது இந்த ஆர்குமெண்டோட இந்த ஃபங்க்ஷனை போய் கால் பண்ணும், அழைக்கும் போது இந்த நேம் ஆகப்பட்டது கிருஷ்ணா அப்படின்ற ஒரு நேம் ஆகப்பட்டது நேம் என்ற ஒரு வேரியபிள் போயிட்டு பாஸ் ஆயிடும், அசைன் ஆயிடும். நெக்ஸ்ட் இங்க DOPன்னு கொடுத்துருக்கேன், டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்றதுக்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுத்துருக்கு. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு இன்னும் எப்படி சார் பிரிண்ட் வரப்போகுது அப்படின்னு கேட்டா இப்போ நேம் அப்படின்ற ஒரு பராமீட்டர்ஸ்ல கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி வரப்போகுது. ஓகேவா? இங்க இடத்துல DOP அப்படின்னும் போது இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி வரும், ஆட்டோமேட்டிக்காவே அதை எடுத்துக்கும். ஸோ நான் கொடுக்க தேவையில்ல, அந்த ஸ்ட்ரிங் என்ன பண்ணும் அப்படியே எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கேன் DOPன்னு கொடுத்துருக்கேன். அப்போ கொடுக்கும்பொழுது அந்த வேல்யூ அப்படியே பிரிண்ட் பண்ணி கொடுக்கும்போது வேற ஒன்றும் இல்லை. ஸோ டிஃபால்ட்டாக இந்த மாதிரி வேல்யூ எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கூடியதான் இந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த ஒரு ஆர்குமெண்ட்ஸோடைய ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ். வேரியபிள் லென்த்தோட ஆர்குமெண்ட்ஸோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா sometime some instance of you might meet to pass the more arguments
ஒரு குறிப்பிட்ட சில நேரத்தில் என்ன பண்ணும், ஒன்றுக்கு மேற்பட்ட ஆர்குமெண்ட் நம்ம கொண்டு அது அனுப்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சரியா? அந்த டைம்ல that have the already have been specified ஒரு குறிப்பிட்டது கொடுக்கணும். அப்ப அந்த நேரத்தில் என்ன மறுபடியும் ஒவ்வொரு டைமும் போயிட்டு என்ன பண்ண முடியாது, ஒரு ஃபங்க்ஷனை ரீடிஃபைன் பண்ண முடியாது. the going back to the function to be redefined can be tired the process. அப்போ ஒவ்வொரு டைமும் போயிட்டு என்ன பண்ண முடியாது, மறுவரையறை செஞ்சுட்டு இருக்க முடியாது. அதாவது ஃபங்க்ஷனை நம்ம வந்து என்னது நிறைய மோர் தென் ஒன் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்றதுக்கு மறுபடியும் என்ன பண்ண முடியாது, வரையறுக்க முடியாது. ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டாலே போதும். அதை வச்சு என்ன பண்ணலாம், நிறைய வேரியபிள் இந்த ஆர்குமெண்ட் பயன்படுத்தி என்ன பண்ணலாம், அதை ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணிக்கலாம். there are not specified the function definitions are the asterisk symbols. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது the star ன்னு ஒரு சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி என்ன பண்ணலாம், ஆர்குமெண்ட்ஸை வரையறை செய்யறதுக்கு பயன்படக்கூடியது. இப்போ டிஎஃப்ன்றது கீவேர்டு, டிஎஃப்ன்றது கீவேர்டு. அதோட சின்டாக்ஸ் பாருங்க, வேரியபிள் லென்த்துடைய என்ன இருக்கு, வேரியபிள் லென்த்துடைய சின்டாக்ஸ், வேரியபிள் லென்த் அதனுடைய சின்டாக்ஸ். அப்போ வேரியபிள் லென்த்துடைய சின்டாக்ஸ் என்னன்னு போது டிஎஃப் ஃபங்க்ஷன் நேமு ஸ்டார் ஆர்குமெண்ட்ஸ். இந்த இடத்துல ஸ்டார் சிம்பிள் வரணும். ஓகேவா? எல்லாம் புரிஞ்சுக்கோ, ஸ்டார் சிம்பிள் வரணும். ஃபங்க்ஷன் பாடி எதுனா ஒரு பாடி ஆஃப் தி லூப் மாதிரி சொல்லக்கூடியது ஃபங்க்ஷன் பாடி. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம என்ன வேல்யூ கொடுக்கணுமோ அதை வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகுது. இப்போ இதுக்குரிய எக்ஸாம்பிள் பாருங்க, புரியுதா பாருங்க, நல்லா பாருங்க, புரியுதான்னு பாருங்க, நல்லா கவனிங்க. டிஎஃப்ன்றது கீவேர்டு, பிரிண்ட் நம்பர்ஸ் அப்படின்றது வந்து என்னது ஃபங்க்ஷன் நேம். இந்த இடத்துல ஸ்டார் என்ஓஎஸ் கொடுத்துருக்குறேன். இப்போ இந்த இடத்துல ஃபார் லூப் யூஸ் பண்றேன், மறந்துடாதீங்க. இந்த இடத்துல ஃபார் லூப் யூஸ் பண்றேன், ஃபார் என் இன் என்ஓஎஸ். இப்போ இங்க என்ன சார் ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா, இங்க என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் வருதோ மோர் தென் ஒன் ஆர்குமெண்ட்ஸ் வந்தா மறுபடியும் தனித்தனியா போட்டு இங்க கொடுத்துருக்கு இல்லையா, பாருங்க போர்ட்ல பாருங்க, இது ஒரு ஆர்குமெண்ட்ஸ், இது ஒரு ஆர்குமெண்ட்ஸ். இது மாதிரி நம்ம என்ன பண்ண தேவையில்ல, கொடுத்துக்க தேவையில்ல. அப்ப டைரக்டா ஸ்டார் என்ஓஎஸ் கொடுத்துட்டாலே இங்க எத்தனை ஆர்குமெண்ட் வருதோ அத்தனை ஆர்குமெண்ட் என்ன பண்ண ஆட்டோமேட்டிக்கா உனக்கு பாஸ் பண்ண போகுது. இப்போ இந்த இடத்துல பிரிண்ட் என்னன்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன வருதோ அது எல்லாமே என்னது பிரிண்ட் பண்ணும். இப்போ என்ஓஎஸ்ல சம் ஆர்குமெண்ட்ஸ் வரும், அது எங்கிருந்து வருதுன்னு பாருங்க. கால் ஸ்டேட்மெண்ட் த பிரிண்ட் என்ஓஎஸ் கொடுத்துருக்கு, இதுதான் கால் பண்ற ஸ்டேட்மெண்ட். இப்போ பிரிண்ட் 2 வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்தோம்னு வச்சுக்கோ. அப்போ பிரிண்ட் என்ஓஎஸ் 2, அதாவது 1, 2 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த 2 வேல்யூ ஆகப்பட்டது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி அழைக்கும் பொழுது பாருங்க, எந்த ஃபங்க்ஷனா ஏரோ மார்க் போட்டு காட்டுற மாதிரி இந்த ஃபங்க்ஷனை அழைக்கும் பொழுது 1, 2 அப்படின்னு சொல்லி உனக்கு இந்த ஆர்குமெண்ட் என்ஓஎஸ்ல இருக்கும். இப்போ நம்ம தனித்தனியாக என்ன பண்ண தேவையில்ல, வேரியபிளை போயிட்டு வேல்யூ வாங்க தேவையில்ல, ஆர்குமெண்ட்ஸை வாங்க தேவையில்ல. இப்போ இந்த இடத்துல கொடுக்கும்போது இந்த என்ஓஎஸ் 1, 2 அப்படின்றது எதுல இருக்கும், என்ஓஎஸ்ல இருக்கும். இந்த வேல்யூ ஆகப்பட்டது என்ல வந்து அசைன் ஆயிடும். அப்போ என் நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு 1/1 பிரிண்ட் என்னன்னு கொடுத்துலையா, அப்போ பிரிண்ட் 2 வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிட்டு 1, 2 சொல்லி 1/1 எனக்கு பிரிண்ட் ஆகும். பாருங்க இந்த இடத்துல என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஆர்குமெண்ட்ஸ் தான், நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரே ஒரு ஆர்குமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கிறேன், சாரி ஒரே ஒரு பாராமீட்டர்ஸ் தான் கொடுத்துருக்கிறேன். அந்த 2 ஆர்குமெண்ட் அங்கே பாஸ் பண்றேன். அப்போ தனித்தனியாக கொடுக்கும் பொழுது இந்த ஸ்டார் என்ற சிம்பிள்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா வேரியபிள் லென்த். அப்போ ஒரு வேரியபிள் வந்து லென்த்தா இருக்கிறத நம்மளுக்கு என்ன பண்ணுறது, குறைச்சி கொடுக்குது. அடுத்தது பாருங்களேன், இதுல எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது, 10, 20, 30 3 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. இந்த 3 ஆர்குமெண்ட்ஸும் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுது பாருங்க. இதுக்கு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ற ஸ்டேட்மெண்ட் நேம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுதுன்னா இப்போ இந்த 3 ஆர்குமெண்ட்டுமே என்ஓஎஸ்ல இருக்கும். அப்போ என்ஓஎஸ்ல என்ன பண்ண, ஒரே ஒரு பாராமீட்டர் தான், ஆனா 3 ஆர்குமெண்ட் பாஸ் பண்றேன். இப்போ இதுல என்ன இருக்கும், 10, 20, 30 அப்படின்னு சொல்லி இது இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ 10, 20, 30 இந்த மாதிரி ஒரு 3 ஆர்குமெண்ட் இருக்குன்னா இந்த 3 ஆர்குமெண்ட்லயும் என்ஓஎஸ்ல இருக்கு. என்ஓஎஸ்ல இருந்து எண்ணுக்கு என்ன ஆயிடு, அசைன் ஆயிடுது ஃபார் லூப்ல. இப்போ இந்த எண்ணை பிரிண்ட் பண்ணனா அப்போ என்ன, பிரிண்ட் 3 வேல்யூஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் 3 வேல்யூஸ் சொல்லி பிரிண்ட் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் 10 பிரிண்ட் ஆகும், செகண்ட் 20 பிரிண்ட் ஆகும்,
தேர்ட் ஒன்று 30 பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு வேரியபிள் வந்து லென்த்தாக யூஸ் பண்ணுறதை விட ஷார்ட்டாக யூஸ் பண்ணுறோம். எப்படின்னா அந்த ஸ்டார்னு ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணிட்டோம்னா மோர் தென் ஒரு வேரியபிள் என்ன பண்ணலாம், ஆர்குமெண்ட்ஸை அங்கேயே பாஸ் பண்ணிடலாம். இப்போ இது 3 ஆர்குமெண்ட் மறுபடியும் சொல்ல பாருங்க, இது 3 ஆர்குமெண்ட், இது 2 ஆர்குமெண்ட். இப்போ ஒரே ஒரு வேரியபிள் தான் ஸ்டார் அந்த இடத்துல பயன்படுத்திட்டேன். அப்போ அதோட சின்டாக்ஸ் பிரகாரம் பார்த்தோன்னா ஸ்டாரை யூஸ் பண்ணிட்டா எத்தனை வேரியபிளோட வேல்யூனாலும் என்ன பண்ணலாம், ஒரே ஒரு வேரியபிளே வாங்கிக்கலாம். வாங்கிக்கிட்டு அதை நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் கொண்டு வரலாம். சரிங்களா, இதுதான் அதனுடைய அவுட்புட். ஓகேவா? ஸோ another class will be discuss function arguments. Function argumentsல the arguments are used to call function. ஒரு ஃபங்க்ஷனை அழைக்கும் பொழுது செயலுறுப்புகள் தேவைப்படும். சரியா, அதுக்காக உருவாக்குறது ஆர்குமெண்ட்ஸ். ஏன்னா இப்போ நம்ம ஒரு இன்விடேஷன் கூட நம்ம ரெடி பண்ணுறோம்னு வச்சுக்கோ, ஒரு மேரேஜுக்கோ இல்லை மற்றபடி நல்ல விஷயத்துக்கோ நம்ம கூப்பிட்றோன்னா ஏதாவது நீட் விஷயம் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு அழைப்போம். எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் என்ன பண்ண மாட்டோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு அழைக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி அதனுடைய ஆர்குமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவோம், அதுக்கேற்றதை நம்ம பண்ணுவோம் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் நம்ம ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் ஒரு டைட்டில் படிக்கிறோம். அதில் மீண்டும் சொல்கிறேன் பாருங்க, ரெக்கார்ட் ஆர்குமெண்ட்ஸ், keyword arguments, default arguments, variable length arguments. Also, so very important 5 mark. Very important 5 mark. Okay va? So fair mode la copy பண்ணி வச்சிருங்க. So very important. So next class ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதுல anonymous function ஒன்று இருக்குது. anonymous function சொல்லுவோம். சரிங்களா? next class பத்தி பார்க்கலாம். Thank you.